இன்று நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். யாராவது உங்களிடம் உங்க திறமை என்ன என்று கேட்டால் நீங்க என்ன பதில் சொல்லுவீர்கள்? உண்மையாக சிந்தியுங்கள். பெரும்பாலான பெண்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? சிலர் சிரித்து விடுவார்கள், ஆனால் அது ஒரு நெருடலான சிரிப்பு. சிலர் சொல்வார்கள், எனக்கு தெரியாது. மற்றும் சிலர் சொல்வார்கள், அது என் மனதை உடைக்கும் ஒரு பதில். என்னிடம் எந்த திறமையும் இல்லை. நீங்களும் இதையே நினைத்திருந்தால் ஒரு நிமிடம் நிறுத்துங்க. ஏனெனில் இந்த வீடியோ முழுவதும் உங்களுக்காகத்தான். இன்று நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டப் போகிறேன். என்னிடம் திறமை இல்லை என்பது இந்த உலகில் நீங்கள் உங்களுக்கே சொன்ன மிகப்பெரிய பொய். நீங்கள் அதை எத்தனை முறை உங்களுக்குள் மீண்டும் மீண்டும் சொன்னீர்கள் தெரியுமா? அது இப்போது உங்களுக்கு உண்மை போல தோன்றுகிறது. எத்தனை முறை நீங்கள் இப்படி சிந்தித்திருக்கிறீர்கள், எனக்கு தனிப்பட்ட அடையாளமே இல்லை என்று? எத்தனை முறை நீங்க பார்த்திருக்கிறீர்கள், ஒரு பெண் யூடியூபில் இருக்கிறாள், இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாள், பணம் சம்பாதிக்கிறாள். நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள், நானும் எப்படி செய்ய முடிந்தால்? எத்தனை முறை நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள், நானும் ஏதாவது செய்ய வேண்டும், நானும் முயற்சி செய்யலாம். ஆனால் உடனே ஒரு குரல் வந்தது, இல்லை, என்னால் முடியாது. மக்கள் என்ன சொல்வார்கள், நான் தோல்வியடைந்தால்? அந்த குரலை நீங்கள் உண்மையாக ஏற்றுக்கொண்டீர்கள் மற்றும் உங்களை அங்கேயே நிறுத்திவிட்டீர்கள். முதலில் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். திறமை என்றால் என்ன? பலர் நினைப்பது திறமை என்றால் பாடல், நடனம், ஓவியம் போன்ற ஒரு ஸ்பெஷல் விஷயம். ஆனால் இல்லை. திறமை என்றால் நீங்கள் இயல்பாக செய்யக்கூடிய ஒரு வேலை. உங்களுக்கு எளிதாக இருக்கும், ஆனால் மற்றவர்களுக்கு அது கடினமாக இருக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு அழும் மனிதரை 5 நிமிடங்களில் அமைதிப்படுத்த முடிந்தால் அது ஒரு திறமை. நீங்கள் ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியை பார்க்காமல் ருசியாக சமைக்க முடிந்தால் அது ஒரு திறமை. நீங்கள் குழந்தைகளை நன்றாக கவனிக்க முடிந்தால் அது ஒரு திறமை. வீட்டில் சண்டை வந்தால் அதை அமைதியாக சமாளிக்க முடிந்தால் அது ஒரு திறமை. உங்கள் பேச்சை கேட்டு மற்றவர்களுக்கு நல்ல உணர்வு வந்தால் அதுவும் ஒரு திறமை. கார்டனிங் செய்வது ஒரு திறமை. குடும்ப விழாக்களை ஒழுங்காக நடத்துவது ஒரு திறமை. பழைய பாரம்பரிய திருமண இன்று நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். யாராவது உங்களிடம் உங்க திறமை என்ன என்று கேட்டால் நீங்க என்ன பதில் சொல்லுவீர்கள்? உண்மையாக சிந்தியுங்கள். பெரும்பாலான பெண்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? சிலர் சிரித்து விடுவார்கள், ஆனால் அது ஒரு நெருடலான சிரிப்பு. சிலர் சொல்வார்கள், எனக்கு தெரியாது. மற்றும் சிலர் சொல்வார்கள், அது என் மனதை உடைக்கும் ஒரு பதில். என்னிடம் எந்த திறமையும் இல்லை. நீங்களும் இதையே நினைத்திருந்தால் ஒரு நிமிடம் நிறுத்துங்க. ஏனெனில் இந்த வீடியோ முழுவதும் உங்களுக்காகத்தான். இன்று நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டப் போகிறேன். என்னிடம் திறமை இல்லை என்பது இந்த உலகில் நீங்கள் உங்களுக்கே சொன்ன மிகப்பெரிய பொய். நீங்கள் அதை எத்தனை முறை உங்களுக்குள் மீண்டும் மீண்டும் சொன்னீர்கள் தெரியுமா? அது இப்போது உங்களுக்கு உண்மை போல தோன்றுகிறது. எத்தனை முறை நீங்கள் இப்படி சிந்தித்திருக்கிறீர்கள், எனக்கு தனிப்பட்ட அடையாளமே இல்லை என்று? எத்தனை முறை நீங்க பார்த்திருக்கிறீர்கள், ஒரு பெண் யூடியூபில் இருக்கிறாள், இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாள், பணம் சம்பாதிக்கிறாள். நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள், நானும் எப்படி செய்ய முடிந்தால்? எத்தனை முறை நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள், நானும் ஏதாவது செய்ய வேண்டும், நானும் முயற்சி செய்யலாம். ஆனால் உடனே ஒரு குரல் வந்தது, இல்லை, என்னால் முடியாது. மக்கள் என்ன சொல்வார்கள், நான் தோல்வியடைந்தால்? அந்த குரலை நீங்கள் உண்மையாக ஏற்றுக்கொண்டீர்கள் மற்றும் உங்களை அங்கேயே நிறுத்திவிட்டீர்கள். முதலில் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். திறமை என்றால் என்ன? பலர் நினைப்பது திறமை என்றால் பாடல், நடனம், ஓவியம் போன்ற ஒரு ஸ்பெஷல் விஷயம். ஆனால் இல்லை. திறமை என்றால் நீங்கள் இயல்பாக செய்யக்கூடிய ஒரு வேலை. உங்களுக்கு எளிதாக இருக்கும், ஆனால் மற்றவர்களுக்கு அது கடினமாக இருக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு அழும் மனிதரை 5 நிமிடங்களில் அமைதிப்படுத்த முடிந்தால் அது ஒரு திறமை. நீங்கள் ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியை பார்க்காமல் ருசியாக சமைக்க முடிந்தால் அது ஒரு திறமை. நீங்கள் குழந்தைகளை நன்றாக கவனிக்க முடிந்தால் அது ஒரு திறமை. வீட்டில் சண்டை வந்தால் அதை அமைதியாக சமாளிக்க முடிந்தால் அது ஒரு திறமை. உங்கள் பேச்சை கேட்டு மற்றவர்களுக்கு நல்ல உணர்வு வந்தால் அதுவும் ஒரு திறமை. கார்டனிங் செய்வது ஒரு திறமை. குடும்ப விழாக்களை ஒழுங்காக நடத்துவது ஒரு திறமை. பழைய பாரம்பரிய திருமண அல்லது திருவிழா பாடல்கள் தெரிந்து அவற்றை அழகாக பாடுவது அது ஒரு மதிப்புமிக்க திறமை. பழைய துணிகள் மற்றும் பொருட்களை தூக்கி எறியாமல் புதிய சிந்தனையுடன் அழகான ஹோம் டெக்கார் அல்லது பயனுள்ள ஆர்கனைசராக மாற்றுவது இது ஒரு வேலை மட்டுமில்லை, ஒரு சிறப்பு திறமை. மற்றவர்கள் பழைய பொருளில் பயனற்றதை பார்க்கிறார்கள், ஆனால் சில பெண்கள் அதையே புதியதாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றுகிறார்கள். இது கிரியேட்டிவிட்டி இல்லையா? இது அவர்களின் திறமை இல்லையா? நீங்களே சொல்லுங்கள்.
ஒவ்வொரு பெண்ணிடமும் ஒரு திறமை இருக்கிறது. ஆனால் சிறுவயதிலிருந்தே அவளிடம் சொல்லப்படுகிறது, இதை செய்யாதே, மக்கள் என்ன சொல்வார்கள், உன்னால் முடியாது, வீட்டை பார்த்துக்கொள். மெதுவாக அவள் தன்னுடைய திறமையை மறந்துவிடுகிறாள். மற்றவர்களின் கனவுகளை நிறைவேற்றிக் கொண்டேயே தன்னுடைய கனவுகளை அடக்கிவிடுகிறாள். இந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து நம்முள் ஒரு நம்பிக்கையை உருவாக்குகிறது. என்னிடம் எந்த மதிப்பும் இல்லை. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உங்கள் மதிப்பு எந்த வெற்றிகரமான பெண்ணின் மதிப்போ அதே அளவுதான். வேறுபாடு என்ன? அவள் அந்த நம்பிக்கையை உடைத்தாள். நீங்கள் இன்னும் அதை வைத்திருக்கிறீர்கள். சுதாமூர்த்தி இன்று இந்தியாவின் மிகவும் மதிப்புமிக்க எழுத்தாளர். அவர் முதல் முறையில் சரியாக எழுதினாரா? இல்லை. அவருடைய முதல் கதையில் பல தவறுகள் இருந்திருக்கும். ஆனால் அவர் எழுதுவதை நிறுத்தவில்லை. இன்று இன்ஸ்டாகிராமில் 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் கொண்ட பெண்கள். அவர்களின் முதல் வீடியோவே பெர்ஃபெக்டாக இருந்ததா? அவர்களின் ஆரம்ப வீடியோக்களை பாருங்க. 12 வியூஸ், 8 வியூஸ். பல மாதங்கள் வியூஸ் கூட இல்லை. ஆனால் அவர்கள் கைவிடவில்லை. அவர்கள் தொடர்ந்து செய்தார்கள். இன்று அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் பாருங்கள். உங்களுக்கு தோன்றுகிறது சில பெண்கள் மிகவும் திறமையானவர்கள், நீங்கள் அவர்களை விட குறைவானவர்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஒவ்வொரு பெண்ணிடமும் திறமை இருக்கிறது. வேறுபாடு, சிலர் அதை கண்டுபிடிக்கிறார்கள், சிலர் அதை வாழ்க்கை முழுவதும் மறைத்து வைக்கிறார்கள். சற்று சிந்தியுங்கள். நீங்கள் நாள் முழுவதும் எவ்வளவு செய்கிறீர்கள்? வீடு, குழந்தைகள், குடும்பம், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காண்கிறீர்கள். அப்படி இருக்க நீங்கள் உங்களுக்காக ஏன் எதையும் செய்ய முடியாது? உங்களிடம் திறமை இருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய சக்தியும் உங்களுள் இருக்கிறது. ஆனால் வலியான உண்மை என்ன தெரியுமா? நீங்களே இதை நம்ப தயாராக இல்லை. திறமை பெரியதில்லை, அதை பயன்படுத்துவதுதான் பெரியது. இன்று ஆயிரக்கணக்கான பெண்கள் வீட்டிலிருந்தே தங்கள் திறமையால் சம்பாதிக்கிறார்கள். சிலர் இன்ஸ்டாகிராம் மூலம், சிலர் டீச்சிங் மூலம், சிலர் ஃப்ரீலான்சிங் மூலம். வேறுபாடு ஒன்றே, அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். நீங்கள் இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். திறமை இருப்பது மட்டும் போதாது, அதை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். பணம் எப்போது வரும் தெரியுமா? உங்கள் திறமை ஒரு பிரச்சனையை தீர்க்கும்போது. இப்போது முதல் கேள்வி, நாம் நம்முடைய திறமையை எப்படி கண்டுபிடிப்பது? அப்படியானால் வாருங்கள் தெரிந்து கொள்வோம். உங்கள் திறமையை கண்டுபிடிக்க உதவும் 7 முறைகள். இந்த 7 முறைகளில் குறைந்தது 3 முறைகளை முயற்சி செய்யுங்கள். உங்கள் பதில் உங்களுக்கே கிடைத்துவிடும். முறை 1, 3 கேள்விகளின் டயரி. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் கொடுக்கிறேன். இப்போதே வீடியோவை நிறுத்தி ஒரு காகிதம் எடுத்துக்கொண்டு இந்த 3 கேள்விகளுக்கு பதில் எழுதுங்கள். கேள்வி 1, எனக்கு என்ன செய்ய பிடிக்கும்? நீங்கள் நேரத்தை மறந்து என்ன செய்கிறீர்கள்? கேள்வி 2, மக்கள் என்னிடம் எந்த விஷயத்தில் உதவி கேட்கிறார்கள்? அது ஆலோசனை இருக்கலாம், ஒரு திறமை இருக்கலாம், அல்லது ஒரு வேலை இருக்கலாம். கேள்வி 3, நான் சோர்வடையாமல் மணிக்கணக்கில் என்ன செய்ய முடியும்? அது சமைப்பது இருக்கலாம், பேசுவது இருக்கலாம், எழுதுவது இருக்கலாம், வீட்டை அலங்கரிப்பது இருக்கலாம். எந்த செயலாக இருந்தாலும் இந்த 3லும் பொதுவாக வரும் பதில்தான் உங்கள் திறமை. உதாரணமாக, சமைப்பது பிடித்தால் அது உங்கள் குக்கிங் திறமை. நன்றாக விளக்க முடிந்தால் அது டீச்சிங் அல்லது கவுன்சிலிங் திறமை. நன்றாக பேச முடிந்தால் அதுவும் ஒரு திறமை. முறை 2, குழந்தை பருவ நினைவு முறை. சிறுவயதில் நீங்கள் யாரும் சொல்லாமல் என்ன செய்தீர்கள்? விளையாடி மற்றவர்களை கற்றுக் கொடுத்தீர்களா? அது டீச்சிங் திறமை. மணிக்கணக்கில் டிராயிங் செய்தீர்களா? அது கிரியேட்டிவ் திறமை. அனைத்தையும் ஒழுங்காக வைத்தீர்களா? அது ஆர்கனைசிங் திறமை. நண்பர்களுக்கு கதைகள் சொன்னீர்களா? அது ஸ்டோரி டெல்லிங் திறமை. ஒரு நாள் யாராவது சொன்னார்கள், நீ இதை ரொம்ப நல்லா செய்கிறாய், இதை ஏன் தொடரவில்லை? அந்த நாளில் நீங்கள் சிரித்துவிட்டு விட்டுவிட்டீர்கள். அங்கேதான் உங்கள் திறமையை அழுத்திவிட்டீர்கள். ஆனால் அது இறக்கவில்லை. இன்றும் அது உங்களுள் இருக்கிறது, விழிக்க காத்திருக்கிறது. முறை 3, பாராட்டு முறை. அடுத்த ஒரு வாரம் மக்கள் உங்களை பற்றி சொல்வதை கவனியுங்கள். உங்கள் சமைப்பு ரொம்ப ருசி, உங்களால் நன்றாக பேச முடியும், நீங்கள் எப்படி இவ்வளவு நீட்டா இருக்கிறீர்கள்? மீண்டும் மீண்டும் வரும் பாராட்டுதான் உங்கள் திறமை. மற்றவர்கள் உங்கள் திறமையை நீங்களுக்கு முன்னரே பார்க்கிறார்கள். முறை 4, கோபம். எந்த விஷயம் உங்களுக்கு கோபத்தை தருகிறது? வீடு அழுக்காடு இருந்தால் கோபமா? ஆர்கனைசிங் திறமை. குழந்தைகள் சரியாக படிக்கவில்லை என்றால் கோபமா? டீச்சிங் திறமை. மக்கள் ஆரோக்கியமில்லாமல் சாப்பிட்டால் கோபமா? நியூட்ரிஷன் அல்லது குக்கிங் திறமை. பெண்களை குறைவாக மதித்தால் கோபமா? மோட்டிவேஷன் திறமை. உங்களுக்கு வலி தருவது, அதை சரி செய்வதுதான் உங்கள் நோக்கம். அதில்தான் உங்கள் திறமை உள்ளது. முறை 5, உங்களை கூகுள் செய்யுங்கள்.
ஒரு திறமைக்கு எத்தனை பேர் சம்பாதிக்கிறார்கள் என்று பாருங்கள். குக்கிங் வீடியோஸ் கோடிக்கணக்கான வியூஸ், மோட்டிவேஷனல் வீடியோஸ் பெரிய சேனல்கள், ஆன்லைன் டீச்சிங் ஆயிரக்கணக்கான வருமானம். உங்கள் திறமைக்கு மார்க்கெட் ஏற்கனவே இருக்கிறது, நீங்கள் அதில் நுழைய வேண்டும். முறை 6, 5 ஃப்ரெண்ட் டெஸ்ட். வாட்ஸ்அப் திறக்கவும், 5 பேரிடம் ஒரு கேள்வி கேளுங்கள். உங்கள் பார்வையில் நான் எதில் சிறந்தவள்? இவர்களின் பதில்களை படியுங்கள், நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். முறை 7, ஃப்ளோ ஸ்டேட் செக். கடைசி ஒரு மாதத்தில் எப்போது நேரம் மறைந்து விட்டது? அந்த வேலைதான் உங்கள் இயல்பான பரிசு, அதாவது உங்கள் திறமை. இப்போது அடுத்தபடி உங்கள் திறமையை எழுதுங்கள். அதற்கு பிறகு திறமையை ஸ்கில்லாக மாற்றுங்கள். திறமை சிறியது, ஸ்கில் அதன் மேம்பட்ட வடிவம். யூடியூப் ஃப்ரீதான், ஒரு நாளுக்கு 30 நிமிடம் போதும். டிவி பார்ப்பதை குறைக்கவும், மொபைல் ஸ்க்ரோலிங்கை குறைக்கவும். உங்களுக்காக 30 நிமிடம் கொடுங்கள். மொபைல் இருந்தால் போதும், பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. இன்ஸ்டாகிராம் ஆரம்பியுங்கள், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பயன்படுத்துங்கள். ஒரு முக்கியமான விஷயம், பெர்ஃபெக்டாக செய்ய காத்திருக்காதீர்கள், ஆரம்பியுங்கள். பிறகு நீங்கள் பெர்ஃபெக்ட் ஆகிவிடுவீர்கள். ஒரு பெண் சீமா, 3 குழந்தைகள். ஒரு நாள் அவள் வீடியோ எடுத்தாள். முதல் வீடியோ 34 வியூஸ். ஆனால் அவள் விடவில்லை. 6 மாதங்களில் 12,000 ஃபாலோவர்ஸ், 15,000 வருமானம். பின்னர் கிளவுட் கிச்சன் டிஃபன் சர்வீஸ். இன்று லட்சங்கள் சம்பாதிக்கிறாள். அவள் ஸ்பெஷல் இல்லை, அவள் ஆரம்பித்தாள். நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. முதலில் ஃப்ரீ வேல்யூ கொடுங்கள், பின்னர் பணம் வரும். கன்சிஸ்டன்சி தான் ரகசியம். 10 நாட்கள் செய்து விடாதீர்கள், 90 நாட்கள் தொடர்ந்து செய்யுங்கள். ஒரு விதை போல மெதுவாக வளருங்கள். டைம் இல்லை என்று சொல்லாதீர்கள், 30 நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள். டெக்னாலஜி தெரியாது என்று சொல்லாதீர்கள், யூடியூப் கற்றுத்தரும். மக்கள் சிரிப்பார்கள், பின்னர் உங்களிடம் கேட்பார்கள். ஃபெயிலானா? அது முடிவு இல்லை, அது ஒரு பாடம். ஒரு குழந்தை விழுந்தால் அது நடக்க கற்றுக்கொள்கிறது. அது தோல்வி இல்லை, அது ப்ராசஸ். வயது பெரியது என்று நினைக்காதீர்கள். 87 வயதில் யோகா கற்றுக் கொடுத்த ஒருவர் இருந்தார். 101 வயது வரை கற்றுக் கொடுத்தார். இப்போது ஒரு கேள்வி, 5 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் இதே மாதிரி இருக்க விரும்புகிறீர்களா, அல்லது தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிய பெண்ணாக இருக்க விரும்புகிறீர்களா? முதல் படி எடுங்கள். உங்களுக்கே ஒரு வாக்குறுதி கொடுங்கள். நான் இன்று முதல் ஆரம்பிப்பேன். நான் என்னுடைய திறமையை கண்டுபிடிப்பேன். நான் முயற்சி செய்வேன். இதுவே போதும், மீதியை வாழ்க்கை உருவாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் எழுதுங்கள், நான் ஆரம்பிப்பேன். உங்கள் திறமையையும் எழுதுங்கள். இந்த வீடியோவை இன்னொரு பெண்ணுடன் பகிருங்கள். லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களிடம் திறமை இருக்கிறது, இப்போது அதை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்கள் அடையாளமாக மாறும், உங்கள் வருமானமாக மாறும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆகவே இப்போதே ஆரம்பியுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.